உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் வந்தாலும் தங்கலையா? லக்ஷ்மி கடாட்சம் நிலைச்சு நிற்கணும்னா நாம் தினமும் செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காஞ்சி மகாபிரிவா சொன்ன இந்த எளிய உபதேசத்தை கேட்டால் உங்கள் வீடு கண்டிப்பாக சுபிக்ஷமாகும். மகாபிரிவா கூறிய அந்த உபதேசம் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி கடாட்சத்தின் உண்மை பொருள். லக்ஷ்மி கடாட்சம் என்பது வெறும் பணத்தையும் செல்வத்தையும் மட்டும் குறிப்பதல்ல. அது வீட்டில் நிலவும் மன அமைதி, நல்ல ஆரோக்கியம், பக்தி மற்றும் நேர்மறையான எண்ணங்களில் ஒட்டுமொத்த சேர்க்கையாகும். மகாபிரிவாவின் எளிமையும் அருளும். காஞ்சி மகாபிரிவா தன் பக்தர்களுக்கு ஆடம்பரமான வழிபாடுகளை ஒருபோதும் பரிந்துரைத்ததில்லை. மிக எளிய அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமே இறை அருளையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற முடியும் என்பதை உணர்த்தியவர். வாய்மை மற்றும் இன்சொல். வீட்டில் எப்போதும் கோபப்படாமல் அநாகரிகமான வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும். சண்டையும் கூச்சலும் நிறைந்த இடத்தில் வறுமையே தங்குமே தவிர மகாலட்சுமி ஒருபோதும் தங்குவதில்லை. சுத்தம் மற்றும் விளக்கேற்றுதலின் மகத்துவம். தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நிலைவாசலில் கோலமிட்டு நெய் தீபம் ஏற்றுவது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும். குறிப்பாக சமையலறையிலையும் வாசல் படியிலையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கொடுக்கும் மனம் தானத்தின் சிறப்பு. கை நிறைய சம்பாதிப்பதை விட அதில் ஒரு சிறிய பகுதியை பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கோ அல்லது ஜீவராசிகளுக்கோ உணவாக கொடுக்கும் தான குணம் உள்ளவர்களிடம் லக்ஷ்மி தேவி என்றும் நிரந்தரமாக தங்குவாள். ஏழை பக்தரின் வாழ்க்கை மாற்றம். வறுமையால் வாடிய ஒரு ஏழை பக்தர் பெரியவாவை நாடிய போது அவர் எந்த கடினமான பரிகாரமும் கூறாமல் எளிமையான இறை வழிபாட்டையும் தர்ம சிந்தனையும் மட்டுமே உபதேசித்து அவரது வாழ்வில் ஒளியேற்றினார். அன்னதானமும் பிடி அரிசி திட்டமும். தினமும் சமைக்கும் முன் ஒரு பிடி அரிசியை தனியாக எடுத்து வைத்து ஏழைகளுக்கு வழங்கும் பிடியரிசி திட்டத்தை பெரியவா வலியுறுத்தினார். உணவை தெய்வமாக மதித்து அன்னதானம் செய்வோர் வீட்டில் வறுமை எட்டி பார்க்காது. காலை நேர ஆன்மீக நடைமுறைகள். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து விளக்கேற்றி வாசலில் தண்ணீர் தெளித்து கோலமிடுவது லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள் வரவேற்கும் முதன்மையான தினசரி நடைமுறையாகும். மாலை நேர சந்தியா கால வழிபாடு. மாலை வேளையில் விளக்கேற்றி துளசி வழிபாடு செய்வதும் ஹரஹர சங்கர நாமத்தை உச்சரிப்பதும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிக்ஷத்தை பெருக்கும். தவிர்க்க வேண்டிய தவறுகள். உணவுப் பொருட்களை வீணாக்குவது, மாலை நேரத்தில் உறங்குவது, துடைப்பதை காலால் மிதிப்பது மற்றும் விளக்கேற்றிய பின் கத்துவது போன்ற செயல்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை போக்கிவிடும் என்பதால் இவற்றை தவிர்க்க வேண்டும். சரணாகதி தத்துவம். எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு அதன் பலன்களை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். சரணாகதி மனப்பான்மையை, மன அமைதியையும் நிரந்தர செல்வத்தையும் தரும் என பெரியவா போதிக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கான செய்தி. பெரியவா கூறிய இந்த எளிய பழக்கங்களில் ஏதேனும் ஒன்றையாவது இன்றிலிருந்து உங்கள் வீட்டில் கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் இல்லத்தில் சுபிக்ஷமும் மகாலட்சுமியின் அருளும் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகாலட்சுமியின் அருளும் பெரியவாவோட அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.